உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏமா எனக்கு கொடுத்துட்டு கடையை எடுத்து வைக்கலாம்ல. உள்ள குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போணுமா? கொஞ்சம் இருக்கா, போனி வந்துடட்டும். உனக்கு எப்ப முதல் போனி வரும்? எப்ப என் புள்ள குளிக்கும்? சோப்பை எடுத்து கொடுத்தா. ஏத்தா, வேலைக்கு போற மனுஷனுக்கு சோத்துக்கு ஊறுகாய் கொடுத்து அனுப்பணும். சீக்கிரம் கூட அத்தா. ஏன் நாங்க போனி பண்ண ஆகாதா? அட ஒரு நிமிஷம் இருக்கா, அவர் இப்ப வந்துருவாரு. அடியே, ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு மாசம் வெயிட் பண்ணாலும் உன்னோட போனி வரவே வராது. பேசாம அவங்க கேக்குற பொருளை அவங்களுக்கு கொடுத்து அனுப்பு. இல்ல இல்ல, மாமா வந்துருவாரு. நேத்து நைட் அவன் பேசினத மறந்துட்டியா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அவனை என்ன அவ்ளோ கேவலமானவன் நினைச்சிட்டியா நீ? இல்லட்டி, அவரை பத்தி எனக்கு தெரியும். அவரு வந்துருவாரு பாரு. வர மாட்டான். நேத்து நைட்டு நொந்து போய் வயிறு எரிஞ்சு சாபம் விட்டு போயிருக்காண்டி. அவனும் எத்தனை தடவை தான் உன்கிட்ட வந்து கெஞ்சுவான்? இது என்ன விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா நீ? உன் அண்ணனுக்கு அறிவில்ல, உனக்கு மூளையே இல்ல. ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு அழகான லவ்வ குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. என்னட்டி நீ இப்படி எல்லாம் பேசுத? உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போகணும்னா அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் என் அண்ணன் போயிட்டான். கால்ல விழலையே தவிர எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டான். இதுக்கு மேலேயும் அவன் வேண்டான்னு நீ சொன்னா அவனை நீ மறந்துதான் ஆகணும். வேணா பரணி. நான் சொல்லாம உனக்கு வேற யாரடி வந்து சொல்லுவாங்க? அவனுக்கும் மானோ சூடு சொரணை எல்லாமே இருக்கு. எவ்ளோ பொறுமையா இருக்கணுமோ அவ்ளோ பொறுமையா இருந்துட்டான் அவன். சத்தியமா சொல்றேன்டி, அவன் இனிமே உன் பக்கமே வரமாட்டான். வந்தவங்க அவசரத்துல இருக்காங்க, இவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து அனுப்பு. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏக்கா, என்ன கேட்டிய? சோப்பு. எத்தனை? ஒண்ணுதான். ஐயா, எவம்லே அது? ஐயா, பின்னால தமிழரசன் நகர் இருக்குல்ல, அங்க இருக்கிறவன் பேரு இருசப்பன். கொத்தனார் வேலை பார்க்கான். கூப்பிடுல கூப்பிடு. ஏய் இருசப்பா வா. ஐயா வணக்கங்க ஐயா. என்னலே, என்ன வேணும் உனக்கு? வீட்டுக்காரி என்னை விட்டு போய் 2 மாசம் ஆச்சுங்க ஐயா. சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேங்க ஐயா. ஏலே, என்ன ஏதாவது காசு பண்ண வேணுமா? இல்லத்தா, பொண்டாட்டி தான் வேணும். இல்லே, என்னலே நீ விளையாடுதியா? என்ன சொல்லுது? நீ உன் பொண்டாட்டிய நான் வாங்கி தரணுமா? விவரமா சொல்லு, என்ன விஷயம்? ஐயா, நான் எம்புட்டா கெஞ்சு பார்த்துட்டேன், வரமாட்டேங்குது ஐயா. நீங்க தான் ஐயா அவகிட்ட பேசி வீட்டுக்கு வர வைக்கணும். கிளே, பஞ்சாயத்துல போய் பிராது கொடுக்க வேண்டிய விஷயத்தையெல்லாம் ஏன் தம்பிக்கிட்ட எடுத்துட்டு வந்துட்டு இருக்க? ஐயாவோட தோட்டத்துலதான் அந்த பிள்ளையோட அப்பா வேலை பாக்குறாரு. ஐயா சொன்னா அது கேக்கும்தா. அட போல பொசக்கட்ட பயலா இருக்கே. இல்ல, இந்த வீட்டுக்கு வாழ வந்துலே அவன் அப்ப வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. வாடின்னு கூப்பிட்டா நீ வேணா இங்க வந்து வாழன்னு என் மகனுக்கு ஆர்டர் போடுதா. அப்படி இருக்கும்போது நீ ஏன்ட்ட வந்து பஞ்சாயத்துக்கு வந்திருக்க? இப்போ உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டாவளா? இல்ல இருசப்பா, நீ குடிச்சிட்டு போய் தினமும் உன் பொண்டாட்டிய போட்டு அடிச்சா அவ எப்படி இல்ல உன் கூட வந்து வாழ்வா? சத்தியமா நான் குடிக்கிறத விட்டாத்தா, நல்லா தான் வச்சிருந்தாத்தா. ஹேம்ல, நல்லா வச்சிருக்கிற புருஷனை விட்டுட்டு போறதுக்கு அவளுக்கு என்ன கோட்டியா பிடிச்சிருக்கு? எதுக்குல அவ உன்னை விட்டுட்டு போனா? உண்மைய சொல்லு. என் அம்மா ஏதோ சொல்லிருச்சுன்னு. அப்போ உங்க அம்மாவை தான் போய் அவளை அழைச்சிட்டு வர சொல்லணும். பேசினவ ஒருத்தி, கூப்பிடுறவன் ஒருத்தனா இருந்தா வந்துருவாளா? ஐயா, அம்மா என்னென்னமோ பேசுதாங்க. நீங்க தான் என் வீட்டுக்கார என் கூட சேர்த்து வைக்கணும். ஏலே,
சொந்த மருமகளை என் தம்பி பேச்ச மதிக்காம வர மாட்டேங்கிறா. உன் வீட்டுக்காரி மட்டும் கூப்பிட்ட உடனே வந்துருவாளா? அத்த, மைனி வீட்டை விட்டு போனது காரணமே இவர்தான். நீ எல்லாம் பேசவே கூடாது. ஐயா நீங்க ஒன்னும் சொல்ல மாட்டீங்களேங்க ஐயா. என்னத்தையா சொல்லுது என்ன? சரியா, நான் உன் பொண்டாட்டிய கூப்பிடுதேன்னு வையி. யோ, முதல்ல ஓ மருமலை கூட்டு உன் வீட்டுல வாழ வையின்னு அவ என் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிவிட்டா நான் எங்க போய் என் மூஞ்சிய வைப்பேன்? ஐயா நீங்களே முடியாதுன்னு சொல்றப்போ எனக்கு வேற வழி இல்லைங்க ஐயா. ஏலே என்னலே சொல்லுத? நல்லா புளி மரமா பார்த்து நாண்டுட்டு தொங்க போறியா? நான் எதுக்கு நாண்டுகிட்டு தொங்கணும்? என் பிள்ளைங்களை யாரு பாப்பா? ஒரு என்னல செய்ய போற? கடைசியா போய் கூப்பிட்டு பாப்பேன். வரலன்னா ஓடி இவளன்னு சொல்லிட்டு என் அத்தை மகளையே 2ஆம் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ, அப்படி ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கியா நீ? அதுக்கு எதுக்கு இப்ப என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்து நிக்க? நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவகிட்ட சொன்னா அவ உங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு வருவா. அப்படி வந்தா நீங்க என்ன ஏசக்கூடாது, பாத்துக்கிடுங்க. வரங்க ஐயா. இப்ப என்னத்துக்கு இழுச்சுக்கிட்டு நிக்கிய? ஒரு சாதாரண கொளுத்து வேலை பார்க்கிற ஒரு கொத்தனாரு இவனுக்கு இருக்கிற தைரியம் நான் பெத்த மகனுக்கு இல்லையே. ஊரே பயப்படுற ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த அறிவு இந்த வளர்ந்து கட்டவனுக்கு இல்லாம போயிடுச்சே. நான் சிரிக்கேன். என் விஷயத்துல தயவு செஞ்சு எனக்கு கருத்து சொல்லி என்ன வெறுப்பேத்தாத. என்னலே என்ன வெறுப்பேத்துதே? ஏலே, போய் கெஞ்சிக்கிட்டு நின்னா தலைக்கு மேல ஏறித்தான் நிப்பா. வாடி, இல்லன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன்னு மிரட்டணும். பாலை சுருட்டிட்டு வந்து நிப்பா பாரு. அதை விட்டுட்டு அங்கிட்டு போயிட்டு தாயே என் கூட வந்துருமான்னு பிச்சைக்கார மாதிரி போய் நின்னா எப்படி வருவா அவன்? ஏலே சவுந்தரம், ஏலே உன் மவன் ஊருக்கு தாம்ல போலீஸ். ஐய உள்ளுக்குள்ள செல்லா காசு. அதான் அந்த ஆளக்க பார்த்து பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கான். ஆமாங்க, இவன் ஒரு பயந்தான் குடிக்க துப்பு கெட்டவங்க. இவனை பத்தி பேசுறதுக்கு எங்கேயாவது போய் கோயில்ல உட்காந்துட்டு ராமாயண பாராயணம் பண்ணலாம். நம்ம அங்க வர கூட்டமாவது அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. இவன் தலையெடுத்து கேடு கட்டு போட்டோம். எப்படி வாக்கா நீ? இந்தாரு இலை பாண்டி, அந்த ஆள் சொல்லுதாருன்னு நீ என்னத்தையாவது பண்ணி வச்சிராத. எப்படி எசக்கி உன் கூட தானே வந்து வாழ போதா? ஆமா, அவங்க சொல்றதையும் கேட்க கூடாது. நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டாலும் ஒண்ணும் நடக்காது. நடுவுல அசிங்கப்பட்டு நிக்கிறது நான் தானே. என்ன வீடியோ இது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.